Hello friends, welcome to Twinkle's Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம வெண்ணிலா கேக் எப்படி பண்றதுன்றதை பார்த்துடலாம். வெண்ணிலா கேக் பண்றதுக்காக தேவையான எல்லா இன்கிரிடியன்ட்ஸும் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஆல் பர்பஸ் ஃப்ளார் மைதா மாவு, அது வந்து இந்த கப்பில் வந்து 1 கப். இது வந்து ஒரு 4 or 5 டைம்ஸ் வந்து நம்ம நல்லா சீவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ இந்த பார்ட்டிக்கிள் சைஸ் எல்லாம் சின்னதாகி எல்லாம் ஸ்மூத்தாக ஹோமோஜீனியஸ் ஆகும். 1 கப் மைதா எடுத்தோம்னா அதுக்கு தேவையான சுகர் வந்து ஆல்மோஸ்ட் 1 கப். 3 எக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒயிட் தனியாக எல்லோ தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஆயில் வேணும், அது ஒரு 30 to 40 ml எடுத்துக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ், கொஞ்சம் சால்ட். இதை மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு அகலமான கிளாஸ் பவுல் எடுத்து வச்சுக்கலாம். எக் ஒயிட்டை வந்து கிளாஸ் பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ வந்து எலக்ட்ரானிக் விஸ்க் வச்சு இதை கொஞ்சம் பீட் பண்ணலாம். ஒரு 45 செகண்ட்ஸ் பீட் பண்ணிவிட்டு சுகரில் வந்து ஒரு 1/3 எடுத்துக்கலாம். அதை அப்படியே ஸ்லோவாக ஆட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 45 செகண்ட்ஸ் வந்து நம்ம பீட் பண்ணலாம். ஒன்-தேர்ட் சுகர் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் பீட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு போர்ஷனை வந்து நம்ம வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் பீட் பண்ணிக்கலாம். இதை மாதிரி நம்ம சுகரை வந்து 3 டைம்ஸ் ஆட் பண்ணி பீட் பண்ணணும். தேர்ட் போர்ஷன் ஆஃப் த சுகரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணணும். இது எவ்வளோ நேரம் பீட் பண்ணணும்னா அந்த பேட்டரில் வந்து அப்படியே ஸ்டிஃப் பீக்ஸ் வரணும். அது வந்துச்சுன்னா அந்த பீக்ஸ் வந்து அப்படியே நிற்கணும். அது வரைக்கும் இதை நல்லா பீட் பண்ணலாம். மோர் தென் 20 மினிட்ஸ் வந்து நல்லா இதை வந்து ஸ்டர் பண்ணியாச்சு. இந்த எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு லேடில் அதை எடுத்து கீழே போடும்போது அது கீழே விழக்கூடாது. அது வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நம்ம மேலே அப்படியே தூக்கும்போது அப்படியே அந்த ஸ்டிஃப் பீக்ஸ் வந்து அப்படியே நிற்கணும். இந்த பக்கம் வர்ற வரைக்கும் நம்ம வந்து இதை நல்லா பீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போ எக் எல்லோவை வந்து அது உள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த லேடில் வச்சு அப்படியே ஜென்டிலாக ஃபோல்ட் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து அதை ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படியே லைட்டாக ஜென்டிலாக லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ ட்ரை இன்க்ரீடியண்ட் மைதாவை வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விடலாம். ட்ரை இன்க்ரீடியண்ட்டை ஒரு 3-4 டைம்ஸ் உள்ளே போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்போ தான் அது வந்து உள்ளே வந்து நல்லா அந்த ஏர் வந்து இன்கார்ப்ரேட் ஆகி பேட்டர் வந்து நல்லா ஃப்ளஃபியாக ஆகும். இப்போ வந்து ஒரு அரௌண்ட் 30 ml ஆயில் எடுத்துக்கலாம்.
அதில் வந்து ஒரு ஸ்பூன் மில்க் விட்டுக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு ஸ்பூன் விட்டுடலாம். விட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணி இதை வந்து அந்த கேக் மிக்சரில் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். கேக் ட்ரேயில் வந்து லைட்டாக பட்டர் தடவிட்டு இந்த பேட்டரை வந்து அது உள்ள அப்படியே ஸ்லோவாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்படி லைட்டாக டேப் பண்ணிவிட்டு அவனில் எடுத்து வச்சிடலாம். அவனை வந்து 320 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ட்ரேவை உள்ளே வச்சுட்டு ஒரு 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். அப்படி பேக் ஆகலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம். கேக் நல்லா பேக் ஆகிடுச்சு. ட்ரேலேருந்து அது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ ஒரு ஹாஃப் த கேக்கில் வந்து விப்பிங் க்ரீம் போட்டு டெக்கரேட் பண்ணிடலாம். ரிமைனிங் ஹாஃப் ப்ளெயின் கேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். கேக் பீசஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு.